ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாளை ஜூன் 6 இந்த ஒரு நாளில் நாம் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைய நாளானது அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் நாம் காலை எழுந்தவுடனே தெய்வீக உயிரினத்திற்கு இந்த பொருளை நாம் தானமாக கொடுக்க வேண்டுமாம். இப்படி நாம் கொடுப்பதனால் நமது முன்னோர்களின், அதாவது அவர்கள் எவ்வளவு தவறுகளும் அவர்களுக்கு பிடித்த பாவங்கள் நம்மை சேராமல் இருப்பதற்கும் அதிக நன்மைகளானது நடக்குமாம். தேவையில்லாமல் நமது குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பித்திரு சாபங்கள் அனைத்துமே நீங்க இந்த ஒரு செயலை நீங்கள் அமாவாசை நாளில் காலை எழுந்தவுடனே செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். அதாவது பசுமாடு என்று எடுத்துக்கொண்டாலே தெய்வீக உயிரினமாக கருதப்படுகிறது. இந்த பசுமாட்டிற்கு நாம் அந்த ஒரு உணவை அளிக்கும் பொழுது நாம் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். குளித்து விட்டுதான் இந்த ஒரு உணவையை நாம பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் என்ன உணவை பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், அதாவது நாம அடுத்த நாள், நாளைய நாள் அமாவாசை என்றால் என்று இரவே இந்த ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும். அதாவது கோதுமை இருக்கல்லவா, கோதுமை, அதற்கப்புறமாக தவிடு, பசுமாடு உண்ணுகின்ற அந்த தவிடு இருக்கல்லவா, தவிடை நாம் சிறிதளவு கடையிலிருந்து வாங்கி கொண்டு கோதுமை, தவிடு, அகத்திக்கீரைகளை அனைத்தையுமே, அதாவது இலைகளாக நம்ம பிடுங்கி கொண்டு அதை அனைத்தையுமே ஒரு நீரில் ஊற போட்டு அதை ஒரு நாளைக்கு முன்பாக நாம் ஊற வைத்து அந்த தண்ணீரை கொண்டு போய் நம்ம அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு நம்ம தானமாக கொடுக்க வேண்டும். இப்படி நாம் காலையில் எழுந்து அந்த தண்ணீரை சென்று பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கஷ்டங்கள், பிரச்சனைகள், என்ன வேண்டுதல்கள், நினைத்த காரியம் எது நடக்க வேண்டும் அனைத்தையுமே அந்த பசுமாடு உண்ணும் பொழுது நீங்கள் நினைத்து கொண்டே இருங்கள். கட்டாயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்குமாங்க. அகத்திக்கீரை எடுத்துக்கொண்டாலே பசுமாட்டிற்கு மிகவும் பிடிக்குமாம். நீங்கள் அகத்திக்கீரை, அதனுடன் கோதுமையும் நாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த பசுமாட்டின் மனதானது மிகவும் குளிர்ச்சி அடையுமாம். அதுவும் காலையிலே இந்த செயலை செய்யும் பொழுது அதனுடைய வயிறானது நிறைந்தவுடனே நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து வைக்க அவ்வளவு சக்தியானது இருக்கின்றதாம். எனவே நீங்கள் இந்த ஒரு செயலை அமாவாசை நாட்களில் காலை நேரத்தில் எழுந்தவுடனே செய்யுங்கள். இது மட்டுமல்லாமல் அகத்திக்கீரையை நீங்கள் தனியாகவும் வாங்கி பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். அதுபோக வாழைப்பழங்கள், பாசிப்பயிறு போன்ற பொருட்களை எல்லாம் நாம் பசுமாட்டிற்கு தானமாக கொடுப்பதனால் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றதாம். எனவே பசுமாட்டை நீங்கள் தெய்வமாக நினைத்து கொண்டு இந்த செயல்களை எல்லாம் நாம் செய்தோம் என்றால் முன்னோர்களின் சாபமும் பித்திரு சாபமும் நீங்கிவிடும். நாம் நினைத்ததும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமாம். எனவே அமாவாசை நாட்களில் நீங்கள் தெய்வீக உயிரினமான பசுமாட்டிற்கு இந்த ஒரு செயலை செய்வதை நீங்கள் வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் இதை செய்து பாருங்கள். இதுவரை நீங்கள் செய்த பாவங்கள், தவறுகள் அனைத்துமே தீர அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கிறது. இதை நீங்கள் மட்டும் செய்வதனால் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்ப அனைவருமே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.